வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல இவிஎம் மிஷின்ல எந்த பட்டனை தொட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான நியூஸை பதிவு பண்ற ஒரு மாபெரும் ஒரு நடிகர். இவரெல்லாம் இப்படி பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற இந்த QR கோடை பயன்படுத்தி நம்ம சேனலுக்கு நீங்க நிதி உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து செய்யுங்க. நான் தொடர்ந்து குவாலிட்டியான வீடியோகளை வெளியிடுறதுக்கு அது உதவியா இருக்கும். சரி, ஓகே, நம்ம சேனலுக்குள்ள போயிடலாமா? முதல்ல இவர் ஒரு பெரிய நடிகர். இந்த நடிகர் இப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் ஆல்ரெடி அதிமுகனுடைய மிகப்பெரிய ஒரு தொண்டரா இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆதரிச்ச அந்த தலைவர் தான். அந்த தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்காகவே ஒரு அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாரு. அவருடைய தீவிரமான ஒரு பக்தரா இருந்தாரு இந்த நடிகர். இந்த நடிகருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய கொள்கை என்னவோ அதுதான் இவருடைய கொள்கை. அடுத்து பெரியாருடைய கொள்கையில மிகவும் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு மனிதர். இதையெல்லாம் பார்த்துதான் இந்த நடிகரை நாம தொடர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நடிகர் இப்போதைக்கு தளபதி அந்த அளவுக்கு அதாவது ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க பேசுங்க, அது உங்க உரிமை. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அது உரிமை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தளபதி விமர்சனம் பண்றது அது உங்க உரிமை. அதெல்லாம் பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. நீங்க அதை பத்தி நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, அது தப்பு கிடையாது. ஆனா வந்தாலும் ஒரு நியாயம், அதாவது ஒரு தனக்கும் தான் அந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே. தலைவா படம் நீங்க பார்த்திருப்பீங்க. தலைவா படத்துல யாரு நடிச்சிருப்பாங்க? விஜய் நடிச்சிருப்பாரு, அமலாபால் நடிச்சிருப்பாங்க. விஜய் அந்த படத்தை ஏஎல் விஜய் நினைக்கிறேன், அவர் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அப்புறம் சந்தானம் நடிச்சிருப்பாரு. இன்னும் நிறைய பேர் அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, அந்த படம் ஒரு சிக்கல்ல மாட்டுது. அது என்ன மாதிரி ஒரு சிக்கல்னு பாத்தீங்கன்னா, டைம் டு லீடுன்னு சொல்லிட்டு தலைவா படத்துக்கு கீழே ஒரு டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலை பார்த்த உடனே அடுத்த விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் நிக்க போறாரு, ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு, இவர் மக்களிடையே ஒரு கூட்டத்தை சேர்த்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்த போறாருன்னு சொல்லிட்டு ஒரு தவறான நியூஸ் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொடநாடு ஜெயலலிதா காதுக்கு போகுது. காதுக்கு போனோடனே அந்த படத்தை ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாட்டும் தெரியுது. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பாவும் பையனும், அதாவது எஸ்ஏசியும் விஜய் சாரும் நேர கொடநாடு புறப்பட்டு போய் அம்மா முன்னாடி உட்காந்து, அம்மாமா இந்த மாதிரி இந்த படத்தை நாங்க வெளியிடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் ஆல்ரெடி இப்ப இன்னைக்கு எப்படி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சோ அது போல தலைவா படம் அப்பயே ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ற ரேட்ல ரிலீஸ் பண்ண முடியல. அது இந்த சிக்கல் தடை போட்டாங்க. இந்த தடை போட்டதை என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தை அப்படியே வெளியே திருட்டு விஷயங்களை விட்டுட்டாங்க. இன்னைக்கு ஜனநாயகம் நடந்த விஷயம் அன்னைக்கு நடந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கம்மா, ப்ரொடியூசர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகேப்பா அப்படின்னா ரிலீஸ் பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மா பெருந்தன்மையா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ரிலீஸ் பண்ண உடனே அந்த படத்தை வெளியே ஐயா அந்த படம் கொஞ்சம் படம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி அடையல. அதுதான் உண்மை. அந்த படம் நல்ல படம், ஆனால் வெற்றி அடையல. எதிர்பார்த்த வெற்றி ஏற்கனவே பார்த்துட்டாங்க நிறைய பேர். அதனால அந்த படம் வெற்றி அடையல. சரி, ஓகே. அந்த காலகட்டங்கள் அப்படியே முடிச்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நடிகர், அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரிதும் நாம மதிக்கக்கூடிய புரட்சி தலைவர் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஐயா எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகராகிய புரட்சி தமிழன் சத்யராஜ் தான் இந்த காலத்தனத்தை செஞ்சார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நீங்க வீடியோ வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஸ்டாலின் சார் என்ன எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்களே, அங்கிள் அப்படின்னு கூப்பிடுறீங்களே, இதே இன்னைக்கு ஸ்டாலின் சார் நல்லவரா இருக்குங்க காட்டி தான் நீங்க அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டதுக்காக இன்னைக்கு ஒரு மன்னிச்சு விட்டுருக்காரு. இதே நீங்க கொடநாட்டுல போய் உட்கார்ந்து இருந்தீங்க, அன்னைக்கு ஜெயலலிதா ஆண்டி அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, ஜெயலலிதா ஆண்டி உங்களை என்ன மாதிரி பண்ணிருக்குன்னு தெரியுமா? அப்படியே கொத்துக்கறி மாதிரி வச்சு, புரோட்டாவை கொத்துக்கறி வச்சு கொத்துன்னு டக்கு கொத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கொத்தி உள்ள முட்டையெல்லாம் போட்டு கலக்கி உங்களுக்கு கொத்துன்னு கொத்தி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? சத்யராஜ் சொல்றாரு. இதுக்கும் அந்த படத்துல சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல சத்யராஜ் நடிச்சிருக்காரு, சம்பளம் கொடுக்கப்பட்டது. நீ விஜய்க்கு உண்மையா இருக்க வேண்டாம், நீங்க ஜெயலலிதாவுக்கு உண்மையா இருக்க வேண்டாம்,
அந்த படத்துக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, அந்த வாங்கின சம்பளத்துக்கு உண்மையா இருந்தீங்களா என்ன கேட்டீங்கன்னா, அந்த படத்துல நடிச்சதுக்காக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் போய் ஒரு தயாரிப்பாளர் நஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க போய் உட்கார்ந்து பேசினாரு. யாருகிட்ட? ஜெயலலிதா அம்மா கிட்ட. ஜெயலலிதா அம்மா போய் சந்திச்சு பேசுறதுக்குன்னே ஒரு தைரியம் வேணும். அது வந்து நிறைய பேருக்கு அவங்க கிட்ட இருக்கிற அமைச்சர்களே சந்திச்சு பேச பயப்படுவாங்க. அந்த அம்மா கூப்பிடுறவரை வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விஜய் சார் வந்து கொடநாட்டுல போய் ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சிருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நினைச்சு பாருங்களேன். அந்த அம்மா வந்து நேரடியா போய் யாருமே நான் சந்திக்கிறேன் அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சந்திக்காது. அந்த அம்மாவே நினைக்கணும், அப்பதான் சந்திக்க முடியும். அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதுவும் வந்து நம்ம படம் வந்து நம்ம தயாரிப்பாளர் நஷ்டமாயிடக்கூடாது, நம்ம வந்து நம்மளுக்கு பின்னாடி நடிச்சுக்க அந்த நடிகர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சம்பளம் கரெக்டான இடத்துல போய் சேரணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அதில் தாங்கிதான் வந்து அப்பாவும் பையனும் போய் 2 பேரும் கேட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட சம்பளத்துக்கு வந்து நீங்க யாருக்குமே உண்மை இல்லாம இன்னைக்கு வந்து மேடையில் நின்றுகிட்டு விஜய் சார் அவர்களை வந்து இவ்வளவு கேவலமா அது திருச்சியில வந்து நீங்க பேசுறீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்க? நீங்க கட்டப்பா, நீங்க ரொம்ப கெட்டப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்றதே பெரிய பெரிய தப்பு தான். ஏன்னா விஜய் சார் மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை நீங்க எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனா வந்து விஜய் சார் அந்த ஜெயலலிதா போய் சந்திச்சதை மட்டுமே குறிப்பா நீங்க பேசுறது தான் மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது சரின்னு படிச்சுன்னா நீங்க என்னமோ பேசிட்டு இருங்க, அதை பத்தி ஐ டோன்ட் கேர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொன்னாரு, எந்த பட்டனை தொட்டாலும் அது வந்து பிஜேபி தாமரைக்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் சொல்றாரு. அதாவது வந்து ஒரு மனுஷன் ஒரு மக்களை ஒரு ஏமாத்தலாம், அதாவது ஒரு மோடி மஸ்தான் வேலை செய்யறாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு மக்களை ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏமாத்தி காசு பறிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்ப நாக்கள் லிங்கத்தை இருக்கிறது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாம்புக்கும் கிரிக்கும் சண்டை ஓட போறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உட்காந்துட்டு பண்ணுவாங்களா அது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 சீட்டு ஆடுறது, இதுல வச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மக்களை வந்து கண்கட்டி வித்த மாதிரி காசை பொழிப்பாங்களா அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு செயலை தான் வந்து சத்யராஜ் அவர்களை நீங்க செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ மூலியமா நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா எதுபடி எந்த பட்டன் அமுத்தாலும் பிஜேபிக்கு போச்சுன்னா அப்புறம் மொத்தமாவே அது பிஜேபி தான் இருக்கும். அதுக்காக திமுக பட்டன் அமுத்துங்க, அது தவிர மீது எந்த பட்டன் அமுத்தினாலும் வந்து அங்க போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாரு. இது வந்து எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறாரு, மக்களிடையே எவ்வளவு ஒரு, அதாவது பிஜேபி போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, திமுக போய் அமுத்துவாங்க. இப்ப நம்மள மாதிரி வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஒரு சின்னத்துக்கு போடுவோம். அது வேற யாரா இருக்கட்டுமே விருப்பப்பட்ட சின்னத்துக்கு போடுவோம். ஆனா இருந்தாலும் இப்போ வந்து நீங்க தெரியாத ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே பிஜேபி இதோட பிஜேபி போயிருமா, அப்போ வந்து நம்ம அதை தொடக்கூடாது, நம்ம வந்து உதயசூரியனுக்கு போட்டுடலாம், பிஜேபி வர்றதுக்கு உதயசூரியனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கிற ஆளுங்கள் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து போட்டுருவாங்க. இப்ப சுயேட்சையா போடுறவங்களுக்கு சரி, அடுத்து வந்து நாம் தமிழர் அல்லது வந்து தாவேகா அல்லது வந்து வேற ஏதோ ஒரு தளந்தோப்போ அல்லது வந்து சிலிண்டரோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு போடுற ஆளுங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இங்க போட்டா அங்க போயிருமா அப்படின்னு நம்ம அங்க போட தேவையில்ல, நம்ம இங்கேயே போட்டுடலாம்னு சொல்லிட்டு அது வந்து பண்ண பார்த்தோம்னா சூரியனுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து மடைமாற்றம் மக்களை பண்ணக்கூடாது. மடைமாற்றம் பண்றதுனால வந்து இப்படி வந்து ஒரு ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வைக்கக்கூடாது. நீங்க அப்படிலாம் அவர் சொல்ற மாதிரி, சத்யராஜ் சார் சொல்ற மாதிரி அவர் மேல மதிப்பு மரியாதை நிறைய இருக்கு. ஆனா அவர் சொல்ற விஷயம் மக்களுக்குள்ள வந்து தப்பான விஷயம் சொல்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன், மக்களுக்கு வந்து நீங்க என்ன பார்த்தாலும் நீங்க உஷாராயிருங்க. உங்களுக்கு வந்து என்ன சின்னம் பிடிக்குதோ அந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா அது எங்கேயுமே போகாது, தாமரைக்கெல்லாம் அப்படியெல்லாம் போகாது. நீங்க தாமரைக்கு போட்டா மட்டும்தான் தாமரைக்கு போகும் தவிர மற்றபடி நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட சின்னம், உங்களுக்கு வேற என்ன சின்னம் விருப்பமா இருக்கோ, ரெட்டலைக்கோ அல்லது அந்த நாம் தமிழர் விவசாயிக்கோ அல்லது விசிலுக்கோ அல்லது வந்து தென்னந்தோப்புக்கோ அல்லது வந்து வேற ஏதாவது அந்த சிலிண்டருக்கோ அல்லது வந்து ஏதோ சுயேட்சை வேணுமோ எதை வேணாலும் நீங்க போடுங்க. அந்த சின்னத்துக்கு மட்டும்தான் ஓட்டுடுவோம். நீங்க வந்து இது சத்யராஜ் சார் சொல்ற மாதிரி வந்து நீங்க இந்த பட்டன் அமுத்துனா அந்த பட்டன் எரியும், அதெல்லாம் பொய், அப்படிலாம் இருக்காது. அப்படி இருந்தா உடனடியா வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. வேற எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இந்த பட்டனை தொட்டு அது வந்து எங்க லைட் எரியுதோ அதுதான் உங்களுடைய சின்ன வாக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்க வேற ஏதோ ஒரு சின்ன தொட்டு பிஜேபிக்கு லைட் எரிஞ்சுதுன்னா கண்டிப்பா அந்த அப்படி நிறுத்திட்டு அது உடனே வந்து நிவர்த்தி பண்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பக்கத்திலே ஆளுங்க நினைப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க வாக்க அப்படின்னு சொல்றத விட அவர் சொல்ற விஷயத்த நீங்க நம்பாதீங்க, அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் வந்து இதோட ஸ்டாப் பண்றேன். நன்றி, வணக்கம்.